மாலை வணக்கம். இன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சிவஸ்தலம் வந்து 1300 வருட பழமையான சிவஸ்தலம். திருச்செந்துறை என்ற இடத்துல இருக்கிறது. திருச்சியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் இருக்க தாயாருக்கு பேர் வந்து என்னென்னா மானேந்திய வள்ளியும் சந்திரசேகர சுவாமின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பலா காடாக இருந்திருக்கு. முதலாம் பராந்தக சோழன் முதலாக வந்திருக்கப்ப ஸோ அங்கே உள்ள மானை வேட்டையாடும் பொழுது அந்த மான் வந்து ஒரு பலாமர பொந்தில் போய் ஒளிந்திருக்குது. அது மேலே காயம்பட்டு ரத்தம் வடிஞ்சதுனால சிவன் வந்து அவருக்கு காட்சி அளித்து ஸோ இது மாதிரி வந்து சுயம்பு ரூபத்தில் இருக்கிறோம் அப்படின்றனால இது இங்கே ஒரு சிவஸ்தலம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த பெரிய குந்தவை நாச்சியார் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதோட வரலாற்று சிறப்பம்சங்கள்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகளில் குறிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோயில் என்ன சிறப்பம்சம்னா தோல் நோய்கள் சரும நோய்கள் உள்ளவங்கலாம் ஒரு 8 வாரம் தொடர்ந்து வந்து இங்கே சிவனுக்கு பூஜை செய்ய திருநீரை பூசி கொண்டு வந்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமையில் வந்து இங்கே சிறப்பான வழிபாடு இருக்குது. பௌர்ணமி தினங்கள்லாம் வரலாம். அது ரொம்ப மிக முக்கியமான சிறப்பம்சம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பஞ்சபூத தூண் இருக்கும். ஸோ மானேந்திய வள்ளின்னு சொல்லக்கூடிய அம்பிகைக்கும் சிவன் சந்திரசேகர சுவாமிக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தூணில் நம்ம கையை ஒரு கை வலது கையை வச்சு வணங்கி நம்ம மனசில் நம்ம என்ன வேண்டுதல் என்ன நிறைவேறணும் நம்மளோட ஆசை கனவுகளை வேண்டினோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இழந்த பதவி செல்வம் இழந்த செல்வம் சரிங்களா, வேறு ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் இது கண்டிப்பாக நிறைவேறுன்றது புராணங்களில் சொல்லியிருக்காங்க. அகஸ்தியர் போன்ற முனிவர்கள் வந்து தங்களோட ஓலைச்சுவடிகளில் வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு தடவை வணங்கிட்டு போங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.